அனிருத், சத்யன் சூரியன் இவங்க 2 பேரும் இவங்களோட ஒர்க் பண்ண அனிருத்தோட ஃபர்ஸ்ட் டைம் சார். அனி சார் எப்படின்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆனால் நிற்காது அந்த அவருக்கு வந்து இந்த மாடர்ன் ஃபிலிம்ஸ் வரும்போது அவருக்கு வந்து பயங்கர அவர் கிரவுண்டு மாதிரி வேலை செய்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணுவார். இப்போ இந்த கைண்ட் ஆஃப் படங்கள் இது ஒரு ரீமேக் இப்படி வருதுன்னும் போது அவர் வந்து அவருக்கு அந்த கிக்கு கிடச்சி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். அது ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா கடகடன் பண்ணுவார். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து ஓகே தலைவன் கொடுத்துருவாருன்னும் போது செகண்ட் பார்ட் வந்து ஷூட்டிங்க்கு முதல் நாள் தான் கொடுத்தாரு. அதுக்கடுத்த எல்லா பாட்டுமே ஷூட் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் டைமில் போட்டது தான். ஆனால் இது அவர் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்போ ராஜா சாரை சொல்லுவாங்கல்ல சார், அவர் உட்காந்து ஒரு டியூன் போட்டார், அந்த கைண்டில் தான் அனி சாரும். அவரால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3-4 பாட்டு கூட போட்டுற முடியும். ஆனால் அவர் அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து அவரை எக்ஸைட் பண்ணி ஒன்று பண்ண வைக்கணும். அதுதான் இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த டோனில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் இருந்ததா உங்களுக்கு? அதுதான் ரீமேக்ன்றதுனால எல்லாத்துக்குமே மீட்டர் இருக்குது ஆல்ரெடி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தான். அந்த மாதிரி ஸ்பெஷலாக போது இந்த ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லி. அப்போது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சென்ட் ஆஃப் சாங் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணாங்க. மோஸ்ட்லி அது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேட்டு பண்ணாங்க. இப்போ இந்த படத்துக்கு விஜய் வந்து கடைசி நாளில் வந்து சத்யன் சாரை விட்டுட்டோம். இல்லை அது நான் அது வரேன். பட் இந்த படத்துக்கு வந்து சென்ட் ஆஃப் நான் அதை பிகாஸ் அவருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு இந்த யூனிட்டே தயாராக இருந்தது. நான் அவர் வேணாம், எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அது நடந்ததா? ஆமாம், அது வந்து ஒரு அது ப்ரொடியூசர் தான், அது கேவிஎன் சார் தான். கேவிஎன் சார் வந்து பயங்கரமான பிஸ்னஸ் மேன். அவருடைய பார்கெனிங் பவர் வந்து நீங்கள் பயங்கரமாக இருக்கும் அவர் பேச ஆரம்பித்தா. அவரை பிளான் பண்ணார். பட் அவர் சார் வந்து நோ சொல்லிட்டார். சென்ட் ஆஃப்லாம் வேணாம், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. சரி, ஒரு பார்ட்டி மாதிரி ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவர் ஒர்க் பண்ண எல்லாருக்கும். அப்போ அது வேணான்ட்டார் சார். ஸோ சத்யன் சார் வந்து நான் ஆல்ரெடி தீரன் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல சார், தீரன் ஒர்க் பண்ணியிருக்கோம். கமல் சார் படத்துக்கு தான் கமிட் ஆனோம் நாங்கள் 2 பேரும். அப்போ அது அப்படியே பேசி பண்ணும்போது அவருக்கும் கடகடன் படம் பண்ணணுன்னு ஆர்வம் இல்லை. அவருக்கும் அந்த குட்டி குழந்தைங்க இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஹாயாக படம் பண்ணுற மூடில் தான் அவரும் இருந்தார். ஸோ அப்போ அவர் விஜய் சாரோடையும் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த நேம் வந்து 2 பேருக்கும் கம்ஃபர்ட்டாக இருந்தது. சத்யா என்னென்னா ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவார், அவர் அதில் ஒரு குவாலிட்டியும் பண்ணுவார். இதில் இந்த படத்தில் எங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா மேஜராக ரியல் லொக்கேஷன்ஸில் கதை நடக்கணும். ஆனால் ரியல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ண முடியாது. அப்போ செட்டு போடணும். செட்டுக்குள்ளே வந்து மேஜராக ஒரு 70-50 அட்லீஸ்ட் 50% எக்ஸ்டென்ஷன்ஸ்னோட ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த கிளாரிட்டி வேணும்ல சார் மேக்கிங்கில். அது வந்து சத்யாட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம போகிற ஃபாஸ்ட்டுக்கு அவரும் கடகடன் பண்ணுவார். நீங்கள் இது எதாவது டிசைட் பண்ணிங்களா? தட் இஸ் இது வந்து பிகாஸ் இது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கோல்ட் கலர் பேலட் வேணும், அந்த மாதிரி எதாவது டிசைட் பண்ணிங்களா? இல்லை, அதான் இதில் வந்து என்னென்னா ஒரு ஒட்டுமொத்த படத்துக்கும் ஒரு பேலட்னு இல்லாமல் அந்தந்த சீன்ஸுக்கு ஓவராலாக ஒரு மூடு இருக்கணும். அந்தந்த சீனுக்கு அந்தந்த மூடுக்கு தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து நைட்டில் நடக்குது. அதனால் அது இப்போ அந்த எபிசோடுக்கே ஒரு தனியாக ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த ப்ளூஷ் அந்த இது பண்ணிட்டு அது நான் அதை ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கல சார். அகைன் நான் சொல்ல நான் இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் இருக்குது. நம்ம லேட்டு இந்த படம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அந்த மேட்டர்லாம்.